ஆமென். ரூத்தினுடைய கதையை, ரூத்தினுடைய உண்மை சம்பவத்தை நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். பாருங்கள், எருசலேமில் இருந்து எருசலேமில் இருந்து நகோமி என்ன பண்ணுறாங்க? நகோமியோட வீட்டுக்காரர், அவங்களோட 2 குமாரர். அவங்க எருசலேமில் இருக்காங்க. 2 குமாரர் இருக்கிறாங்க. நகோமி இவங்க 2 குமாரோட புறப்பட்டு எங்கே போகிறாங்கன்னா, மோவாப் தேசத்திற்கு போகிறாங்க. எருசலேமில் இருந்தவங்க, எருசலேமில் பஞ்சம் கொடிதாய் இருக்கிறதுனால, பஞ்சம் ஏற்பட்டதுனால அங்கே எல்லாரும் அந்த தேசத்தில் இருக்காங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? மோவாப் தேசத்திற்கு போகும்படியாக அவர்கள் புறப்பட்டு தன்னுடைய 2 குமாரரோடு கூட எலிமெலேக்கும் நகோமியும் அவங்க 2 குமாரர் 4 பேரும் வராங்க. வந்து மோவாப் தேசத்தில் இருக்காங்க. மோவாபிய தேசத்தில் 2 குமாரரும் என்ன பண்ணுறாங்க? இருக்கும் பொழுது நகோமியோட வீட்டுக்காரர் இறந்து போயிடுறார். மோவாப் தேசத்தில் இருக்கும்போது நகோமியோட வீட்டுக்காரர் எலிமெலேக்கு இறந்து போயிடுறார். அதன் பிறகு அவங்க 2 குமாரரும் என்ன பண்ணுறாங்க? மோவாபியர் பெண்களில் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தி பேர் ஒர்பால், இன்னொருத்தி பேர் ரூத்து. ஒர்பால், ரூத்து 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு 10 வருடம் என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த தேசத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாங்க. 10 வருடத்துக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ரூத்தோட கணவரும் ஒர்பாலுடைய கணவரும் இறந்து போகிறாங்க. இப்போ நகோமியோட வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. இப்போ எல்லாமும் இறந்து இவங்க கைவிடப்பட்ட நிலையில் இருக்காங்க. நகோமி தன்னுடைய அவங்களோட நகோமியோட 2 பையனை இறந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? விதவையாக இருக்காங்க. ஒர்பால், நகோமி, ரூத். உடனே நகோமி என்ன பண்ணுறாங்க? தன் மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய அம்மா வீட்டுக்கு நீங்கள் புறப்பட்டு போங்க, அங்கிட்டு போய் என்ன பண்ணுங்கள், ஏதாகிலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச யாராகிலும் பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப என்ன பண்ணுறாங்க? சத்தமிட்டு அழுகுறாங்க. நான் போக முடியாதுங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் மீண்டுமா உங்களை என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது, என்னால் அது முடியல. மீண்டுமாய் நான் ஒரு திருமணம் பண்ணினாலும் பிள்ளை பெற்று உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அதுவரையில் என்னுடைய வயது உங்களுக்கு ஒத்து போகாது. அதனால் என் மக்களே என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபால் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய மாமியை முத்தமிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. ரூத் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை விட்டு போக முடியாது, நீங்கள் போகணும், அதை பற்றி என்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன். உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எங்கே தங்குறியோ அங்கே நானும் தங்குவேன். எங்கே நீ வாசம் பண்ணுறியோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். எங்கே நீ மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறாயோ அங்கே நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க தன் மாமியா நகோமியை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆக நகோமி என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய ரூத்தினுடைய மருமகளுடைய உறுதியான குணத்தை கண்டு சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள், எருசலேமில் பஞ்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லி அங்கே இருக்கும்போது ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. ஆசீர்வாதத்தோடு கூட தான் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. ஆசீர்வாதமாக இருக்கும்போது பஞ்சம்னு சொல்லிவிட்டு இங்கே மோவாபிய தேசத்துக்கு வந்தாங்க. மோவாபியர் தேசத்துக்கு வந்த பிறகு கணவன் இறந்துட்டாங்க. பாருங்கள், மருமகளுக்குள்ள கணவன்மார் இறந்துட்டாங்க. மருமகனும் இறந்து தன்னுடைய பிள்ளைகளும் இறந்து கைவிடப்பட்ட நிலையில் வெறுமை ஆயிட்டாங்க. மீண்டுமாய் தன்னுடைய தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேமில் ஆகாரம் இருக்குது என்று அறிந்த பொழுது மறுபடியும் புறப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது தான் ஒருபால் என்ன பண்ணிடுறாங்க? இவங்களை விட்டு போயிடுறாங்க. ரூத்து மட்டும் விடாப்படியாக என்ன பண்ணிடுறாங்க? நான் உங்களோட கூட வருவேன்னு சொல்லி மறுபடியும் எருசலேமுக்கு போகிறாங்க. அங்கே போய் இருக்கும் பொழுது ஒரு வயலில் கதிர் அறுக்கிற நேரத்தில் தன் மாமிகிட்ட சொல்கிறாங்க, ரூத்து, நான் போய் அறுக்கிறவர்களிடத்திலே போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன்னு சொல்லி. அப்போ புறப்பட்டு நீ போய் வா மகளேன்னு சொல்கிறாங்க. இங்கே போய் கதிர் பொறுக்கிற அந்த இடம் வந்து போவாஸோட இடமா இருக்குது. போவாஸ் யாருன்னா நகோமியோட சொந்தக்காரர் தான். அவர்
ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். நல்ல நிலங்கள் அதிகமாக இருக்கிறது, அதிக பேர் வேலை செய்கிறாங்க, நல்ல ஒரு ஐஸ்வர்யவனாக அவர் இருக்கார். இந்த ரூத்து போய் என்ன பண்ணுறாங்க, கதிர்களை அங்கே பொறுக்கும் பொழுது ஆட்கள் வேலை செய்கிறத பார்க்கும்படியாக போவாஸ் நிலத்திற்கு வர்றாரு. அங்கே வந்து தன்னுடைய கண்காணியாக இருக்கிற வேலைக்கு எல்லா வேலையாள்களையும் நடத்துகிற கண்காணியை கூப்பிட்டு கேட்குறாரு, யார் அந்த பெண் பிள்ளை யாருன்னு சொல்லி. அவங்க எல்லா விவரங்களையும் சொல்கிறார், நகோமியோட மருமகள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அற்பர்கள் இடத்துல அதை யாரும் என்ன பண்ணாதீங்க, அந்த மகளை யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க. அவங்க கதிர் அள்ளும் பொழுது, கதிர் கட்டும் பொழுது அவளுக்கென்று கொஞ்சம் விட்டு விடுங்க, அதை பொறிக்க கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போவாசு மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்குது. அவங்க அதை பொறிக்க கொள்கிறாங்க. மதிய வேலை வரும்போது எல்லோரும் ஒரு நிலையில் உட்காந்து சாப்பிடுகிற வேலை வரும்போது வறுத்த கோதுமைகளை கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்றாங்க. மீதம் தன்னுடைய மாமிக்காக எடுத்து வைத்துக்கொள்கிறாங்க. இப்படியா போயிட்டுருக்குது. கடைசியாக போவாசே என்ன பண்ணிக்கிறாரு, ரூத்தை என்ன பண்ணிக்கிறாரு, திருமணம் முடித்துக் கொள்கிறார். முழுமையாக படித்தோம்னா நல்லாயிருக்கும். இதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, ரூத்துடைய உறுதி குணம். இஸ்ரவேல் தேசம் என்கிற எதை குறிக்கிறதுனா, நம்முடைய பரிசுத்த சன்னிதான ஆலயத்தை குறிக்கிறது. நம்மளுடைய தாய் வீடாகிய அந்த ஆலயத்தில் இருக்கிற பொழுது சில நேரங்களில் நமக்கு ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு சஞ்சலமாக இருக்குது சொல்லி சில காரியங்களை எதாகிலும் சொல்லி பின்மாறி போகிறவர்கள் போல தான் இது. எருசலேமை இருக்கும்போது ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. எருசலேமை விட்டு அவங்க எளிமையில் அழைச்சிட்டு வர்றாரு பாருங்க, மோவாபு தேசத்துக்கு வந்து அங்கே வாசம் பண்ணும்போது வெறுமையாயிடுறாங்க. மீண்டும் எருசலேமுக்கு அவங்க திரும்பி வராங்க, அங்கே ஆசீர்வாதம் உண்டாகுது. அங்கே தன் மருமகளுக்கு திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்து குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தை யாருன்னா தாவீதோட தாத்தா, தாவீதோட அப்பா ஈசா, ஈசாவோட அப்பா ஓபேத். இந்த சந்ததி இப்படி தான் தொடர்ந்து வருது பாருங்கள். இந்த எருசலேம் என்கிறது நம்முடைய பரிசுத்த ஆலயம், கர்த்தருடைய சபை. பொறிக்க கொள்ள முடியாத கதிர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறாங்க. கோதுமை என்ன பண்ணுறாங்க, அவங்க வயல் நிலங்களை பொறுக்கிறாங்க. அந்த வயல் திருச்சபையை தான் குறிக்கிறது. இந்த திருச்சபைகளில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஊழியக்காரர் மூலயமாக விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வசனம், தூவப்படுகிற கர்த்தருடைய வசனம், அதை நாம் குனிந்து என்ன பண்ணணும், தாழ்மையோடு பொறிக்க கொள்ள வேண்டும். ரூத் அப்படி தான் பொறிக்க கொள்கிறாங்க. தன் மாமியின் இடத்துல அவங்க தாழ்மையாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, அவனுடைய நேசத்தை காட்டுறாங்க, பாசத்தை காட்டுறாங்க. அதே போல் மாமியும் தன்னுடைய மருமகள் இடத்துல அன்பை காட்டுறாங்க, பாசத்தை நேசத்தை காட்டுறாங்க. அங்கே விசனமும் இல்லை, அங்கே கோபமும் இல்லை, அங்கே மூர்க்கமும் இல்லை. ஒரு அன்பு கலந்த ஒரு வழிநடத்துதல், ஒரு ஆதரவு நிறைந்த ஒரு கரங்கொடுத்து தேற்றுதல், தட்டி கொடுத்து வழிநடத்துதல், கண்ணீரை துடைத்து அவர்களை பலப்படுத்தி நடத்துதல், அன்பு பாராட்டுதல், அரவணைக்குதல், இதுதான் அங்கே நகோமி தன்னுடைய மருமக்களிடத்தில் செய்கிறாங்க. அதே மருமகளும் தன் மாமிக்கு அப்படியாகவே செய்கிறாங்க. இப்போ சபையாகிய நம்முடைய திருச்சபையில் நிலைத்திருக்க வேண்டும். சபையில் கொடுக்கிற ஆகாரம் என்கிற கோதுமை என்கிற அந்த கதிர்கள் என்கிற வசனம் கர்த்தர் விதைக்கிற வசனமாக இருக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ம பொறுக்கி கொள்ள வேண்டும். அப்படி பொறுக்கி கொள்ளுகிற பொழுது அந்த வயல் நமக்கு சொந்தமான வயலாகவும், அந்த நிலம் நமக்கு சொந்தமான நிலமாகவும் மாறுகிறது. பரலோக ராஜ்யமே அதை குறிக்கும். இங்கே நம்ம கொடுக்குற வசனத்தை பொறுக்கி கொண்டால், அதை சேர்த்து கொண்டால், அது அனுதினமும் அந்த வசனத்தை நம்ம புசித்தால் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம கட்டாயம் போய் சேரலாம் என்பதை தான் இதில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இதில் ஒரு குடும்பத்தில் நடக்கிற மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சியும், ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய இன்றைய நாட்களில் இதெல்லாம் இல்லை, ஆனாலும் இவைகளை நம்ம கண்டு, அதை படித்து, அதை கேட்டு, அதை ருசித்து, அதை புசித்து, நம்ம குடும்பத்திலும் இப்படி நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏங்க வைக்கிற ஒரு சம்பவம். ரூத்து புஸ்தகத்தை படிக்கிற பொழுது கண்கள் கலங்கி கண்ணீர் வந்துவிடும். ஒரு குடும்பத்திற்குரிய அழகான ஒரு பொக்கிஷமான வசனங்கள், ஆனாலும் இதற்குள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களும், ஆவிக்குரிய ஜீவனுள்ள
முத்திரையிடப்பட்ட வசனங்களும் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதான வசனங்களும் திருச்சபையை குறிக்கிறதான வசனங்களும் திருச்சபைக்கு வந்தால் நம்ம போஷிக்கப்படுகிறதை குறித்தும் அதில் ரகசியமாக உள் அர்த்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் இதை நிதானித்து அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், எருசலேம் என்கிற திருச்சபைகளை நிலைத்திருப்போம். எருசலேம் என்கிற அந்த திருச்சபையை விட்டு, எருசலேம் என்கிற நகரத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. எல்லாம் இழந்து போனாங்க. மறுபடியுமாய் திரும்பி எருசலேம் தேசத்திற்கு போனாங்க. மீண்டுமாய் வாழ்பவர்களுக்கு துளிர்த்தது. நாமும் திருச்சபை என்கிற எருசலேமில் நிலைத்திருப்போம். ஒருபோதும் கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சஞ்சலம் வந்தாலும் ஒருபோதும் இந்த எருசலேம் என்கிற இந்த திருச்சபை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போகாதீங்க. அப்படி வெளியில் போனால் போராட்டமும் கண்ணீரும் சஞ்சலமும் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். ஆனபடினாலே எருசலேம் என்கிற பரிசுத்த நகரமாகிய இந்த திருச்சபைக்குள்ளே நம்ம நிலைத்திருப்போம். கோதுமை என்கிற திரு வசனங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இப்படியாக நம்ம வழிநடக்கிற போது கர்த்தர் நம்ம மேலே அன்பும் பிரியமும் பாசமும் வைத்து நம்மை நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா.